என்னங்க சொல்றீங்க? டிவிகே தலைவர் விஜய் வீட்டுல போய் சந்திக்கிறவங்க பேனா கொண்டு போக கூடாது, ஸ்மார்ட் வாட்ச் கிட்ட இருந்தா அவுத்துட்டு போனோம், மொபைல் கொண்டு போக கூடாது, தொட்டு பேசக்கூடாது. என்னடா விஜய் பெரிய பக்கத்துல அது அறுவாளை இவனை நான் வெட்டாம விட மாட்டேன், பழத்தை பிடிக்கிறது அடிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல சார். இதோ இவர்தான் சொல்லிட்டு இருக்காரு. காலா ஓடி ஒரே அடி 2.5 கிலோ கறி எடுத்துருவேன். யாருக்கிட்ட டாவு காட்டுற? எதுக்கு சவு கட்டிக்கிற? போடா ஜோசப் விஜயா. இது நேற்று பேஞ்ச மழையில நீங்க முடிச்சுட்டு அதே மாதிரி தான் விஜய் வீட்டுக்கு போனாலும் எல்லாத்தையும் ஒத்து கொடுத்தணும். நான் துணியை சொல்ல, வாட்சு ஸ்மார்ட் வாட்சு கட்டின்னு போகக்கூடாது. இந்த கல் வச்ச பேனா வைப்போம் தெரியுமா, அது போட்டுன்னு போகக்கூடாது. செல்போன் சத்தியமாக உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது. அப்படி என்னடா நீ பெரிய மயிறு இந்த ஊரில், நீ பாட்டுக்கு உள்ளே இருந்துக்கின்னு செல்ஃபோனை வைக்கணும், ஸ்மார்ட் வாட்ச் வைக்கணும், அவ்வளோ பெரிய மயிரா நீ? அந்த மாநாடு நடத்துறாருல, அந்த ரேம்ப் நண்டு வந்தார்ல ரேம்ப், அதை பார்த்தீங்களா? நடக்கிறது தான் 4 அடி ரேம்ப்பு. இந்த பக்கம் 6 அடி எவனும் கையை நீட்ட முடியாது, அந்த பக்கம் 6 அடி எவனும் கையை நீட்ட முடியாது. தொட்டுடுமே கூடாதான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, கண்ணு பட்டா கருப்பு போச்சுன்னு. அப்படின்னு நீ கற்பழிக்கடா நீ. என்னன்னா இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம்னு சொல்லிட்டு இப்படி சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்கு வரவங்கள கழட்டிட்டு வர சொல்றீங்க எல்லாத்தையும். ஐயோ, நான் வேற எங்க வீட்டுல 2026ல விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி போராடிட்டேனே போன. ஆனா இது எங்க அண்ணன் வேலாயுத இல்லையே, எங்க அண்ணன் வேலாயுத இல்ல. ஏன்னா ஆப்போசிட்ல பேசின ஆள் அப்படி, அந்த கட்சிக்காரங்க அப்படியே, அந்த ஆட்சி அப்படி. சொல்றதெல்லாம் உண்மை 2% இருக்கும், உருட்டு 98% இருக்கும். இப்ப விஜய பத்தி சொன்னதும் அந்த 98%ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். யார் அவரு ரோட்ல அரைங்குறையம்னு சவுக்கால் அடிச்சிட்டு இருக்காரு? அட நம்ம ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி எந்த குட்டி? ஆடு எங்க இருக்கு? கறிக்கடை பாய் எங்க? இருங்பாய் ஓடி அண்ணாமலை அரை நிர்வாணத்துல சவுக்குல அடிச்சுக்கிறான். மகனை நீ வட சென்னை பக்கம் வா, நீ நல்ல ஆம்பளையா இருந்தா வட சென்னை பக்கம் வா. அங்க திருவத்தூர் எம்எல்ஏ கேபி சங்கர்னு ஒருத்தன், அவன் திருக்க வாழ வச்சுக்கிறான். ஒரே அடி 2.5 கிலோ கறி எடுத்துருவேன். யாருக்கிட்ட டாவு காட்டுற? எதுக்கு சவு கட்டிக்கிற? போடா. டே அண்ணாமலை எச்ச பொறுக்கி, நீ ஆம்பளை தானே, தமிழ்நாட்டு மக்களுக்காக உயிர் கொடுக்குறேன்ற, பொம்பளைன்னா கண்ணுன்ற, கிடைச்சா மேஞ்சிருவேன்னு எனக்கு தான் தெரியும். அது பாருங்க, அவன் சொன்னது 6 அடி 8 அடி அடிச்சான் பாத்தீங்களா நீங்க? ஏன்னா 2 சரியா? டேய், அந்த மணி ஆட்டிக்குன்னு சவுக்கு அடிக்கிற ரோல் கூட நடிக்க தெரியாத எதுக்கு அந்த கட்சியில மாநில தலைவரா இருக்கிற? அண்ணாமலை வந்தா போதுங்க, சின்ராச கையில பிடிக்கவே முடியாது. அண்ணாமலை எச்சக்கல நாய, அந்த உட்கால ஒளி பாக்குறதே எங்கேயோ பாக்குறான், பேசுறது எங்கேயோ. உட்கால ஒளி சொல்றான் 6000 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனாரு ஸ்டாலின். அண்ணாமலைன்னு ஒருத்தர் பெரிய ஆம்பளை, மீச இல்லாத ஆம்பளை அவரு. நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் ஜெயிடா, பொட்ட ஜெயிக்கணுமா இல்லையா? லபடிக்க பால். உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீ ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா அண்ணாமலை பொட்ட. ஒரு நாள் பார்த்தா திருடம் மாதிரி இருக்கும், ஒரு நாள் பார்த்தா மொத்தமா தாடி வச்சிருக்கான், ஒரு நாள் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு 9 மாதிரி நிக்கிறான். முதல் முறையா பொலிட்டிக்கல் ஸ்டேஜ ஸ்டாண்டர்ட் காமெடி ஸ்டேஜ் ஆக்குனது நம்ம சிவாஜி மூர்த்தி அவர்கள் தான். காரணம் அண்ணாமலையை வச்சு. சூப்பரா இருக்கு. எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் தாங்க சீமான் அண்ணன் என்ன பேசிருக்காரு அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டென்ட் எடுத்து வீடியோ மேக் பண்ணுவோம். சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா. ஆனா எங்களே மிஞ்சி போய் தமிழ்நாடு அரசியல்வாதிகளா சீமான் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தலைவரே, ஐயோ இந்த வீடியோ இல்ல, இந்த வீடியோ. எங்க மச்சான் சீமான சொல்ல பாரு. எனக்கு பொழுது போலன்னா அவன் பேச்சுதான் கேட்பேன். ஆமா, வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாம் சொன்னாங்க. நீ அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன் நீங்க. ஆமா, நீ பச்சை மிளகா செடி வச்சுன்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். ஏன்னா 2 தக்காளி செடி வளர்த்தா தக்காளி சாஸ் ஃபேக்டரி வச்சிடலாமா? மிளகா செடி வளர்த்தா சில்லி ஃபேக்டரி வச்சிடலாமா? என்னடா புத்தலாட்டது? இந்த உருட்டை கூட நான் மன்னிச்சிருவாங்க. இதே தாண்டி ஒரு உருட்டு உருட்டினார் பாருங்க. ஸ்ரீலங்கா போய் பிரபாகரன் அவர்கள் கூட உட்கார்ந்து 25 கிலோ ஆமக்கறி தின்னு சொன்னாரு பாருங்களா, அதாங்க மறக்க முடியாது. அது இல்லாம நெஞ்சில சாய வச்சு அவரை தூங்க வச்சிருக்காராங்க. முதல் நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. அவரு காலை நேரங்கள் அல்லது இதுல அவரு
நெஞ்சில படுத்தே தூங்குவாரு என் நெஞ்சில இப்படி. அதை தவற விடுறேன். அது வந்து செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா சிவாஜி மூர்த்தி தாங்க நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இவங்களா 98% தான் உருட்டுவாங்க, இவர் 198% உருட்ட மட்டும் தாங்க செய்வாரு. ஸோ எனிவே 2 ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிடா. பிஜே 2026ல நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம். சீமான் எந்த ஆட்சி? மனோரமா ஆட்சியா? சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க.